இந்த டோலக்பூரிலேயே என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன்னா நான் மிக சக்திசாலியா மாறிடுவேன், விட சக்திசாலி ஆயிடுவேன். மகாராஜா, ஒரு யோகி உங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு இங்க வந்திருக்காரு. உடனே அவரை உள்ள அனுப்புங்க. உத்தரவு மகாராஜா. வணக்கம். நீ உன்னுடைய ராஜ்யத்தையும் மொத்த பொக்கிஷங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு மகாராஜா. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. வீரர்களே, முட்டாள்தனமாக நடந்துக்கிற தாத்தா, இங்க என்னதான் நடக்குது? என்னன்னு சொல்றதுப்பா? ஒரு மோசமான மந்திரவாதி நம்மளோட மகாராஜாவை அவன் அடைச்சு வச்சிருக்கானா. அந்த மந்திரவாதிக்கு நம்மளோட பணம், நகை எல்லாமே வேணுமா? என்ன மகாராஜ்? மகாராஜா, ராஜகுமாரி, அப்புறம் என் நண்பர்கள் எல்லாரையும் வேண்டாம். பீம், உனக்கு என்னாச்சு பீம்? பீம், கண்ணை திறந்து பாரு பீம். உனக்கு என்னாச்சு பீம்? ஓம் ஓம் க்ரீம் க்ளீம். இந்த தாயத்தை எடுத்துக்க. இது அந்த துஷ்டங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தும் பீம். இந்த ஆயுதங்கள் அந்த துஷ்டனை அழிக்கிறதுக்காக உதவி செய்ய உனக்கு. ரொம்ப நன்றி பாபா. எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்தி இருக்க. நான் என் கடமையை தானே செஞ்சிருக்கேன் மகாராஜா. நண்பர்களே, சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க, நிறுத்துங்க. இல்லன்னா இவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுவ போறது நீங்க தான். ஏன்னா எங்க கிட்ட நீங்க தோத்ததுக்கு அப்ப உங்ககிட்ட சவால் விட வந்திருக்கோம். அது என்ன சவால்? தாளம் தம்பட்டம். அப்போ சவாலை ஏத்துக்கிறீங்களா? கேப்டன் அவருடைய பழைய ஃப்ரெண்ட் ராக் ஸ்டாரை கூப்பிட்டு இருக்காரா. பீமும் அவருடைய நண்பர்களுக்கும் பாட்டும் டான்ஸும் கத்து கொடுக்கிறதுக்கு. ஊர்ல இருக்கிற எல்லா கஜானாவையும் நம்ம கொள்ளடிக்க போறோம். டோலக்பூர் இனி கலக்க போகுது. ஏ ஏ, தாளம் தம்பட்டம் ஜும் ஜும், தாளம் தம்பட்டம் ஜும் ஜும். இவனை பிடிங்க. பாக்குறதுக்கு நான் ஒரு ராக் ஸ்டார் மாதிரியே இல்ல. இப்ப டோலக்பூருக்கு நான் கத்து கொடுக்க போறேன் இசைய பத்தி. இதோ இவர்தான் ராக் ஸ்டார். அப்புறம் ராக் ஸ்டார் இது யாருன்னா சோட்டா பீம். ராக் ஸ்டார்,
எங்களோட போட்டி. பயப்படாத ராஜு, என்னோட இசைக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது, புரிஞ்சுக்க. மியூசிக். கொள்ளக்காரங்க கெட்டவங்க தான், ஆனா டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. இப்போ நம்ம தான் ஜெயிக்க போறோம். வருக, உங்க எல்லாரையும் இந்த தாளம் தம்பட்டம் காம்படிஷனுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஒரு பக்கம் டோலக்பூர், அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பைல்வான்பூர். பின்ன எதுக்காக லேட் பண்றீங்க? அவங்க கிட்டார் எடுத்துக்கோங்க. தலைவா, நான் பீமோட கிட்டார் மேல பவுடரை தூவி விட்டுட்டேன். இப்போ பீம் வாசிக்க போறது இல்ல, அவன் சொரிஞ்சுக்கிட்டே இருக்க போறேன். அப்புறம் கீச்சக்கோட கிட்டாரையும் பீமோட கிட்டாரையுமே மாத்திட்டோம். அப்ப பவுடர் தூவுனதை நீ பாத்துட்டியா? கோவப்படாத மண்ணு, போ அவனை குளிப்பாட்டி கூட்டிட்டு வா. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்பி வர போறாங்க. ஆனா தலைவா, கிளம்புங்க, நாம போய் கொள்ளையடிக்கணும். மேடை, மக்கள், கைத்தட்டல், அது மட்டும் இல்லாம அவங்க என்னையும் ரசிப்பாங்க. தலைவா, மறந்துடாதீங்க, நாம கொள்ளக்காரங்க. கொள்ள அடிக்கிற பயங்கரமான திருட்டு கும்பல். கொள்ளக்கார இல்ல, நான் ஒரு ராக் ஸ்டார். வர போறது நான் தான். மங்கள் சிங், இங்க பாருங்க நண்பா, நான் வர வழியில இவங்க என்ன புடிச்சு காட்டுல அடைச்சு வச்சுட்டாங்க. இவங்க டோலக்பூரை கொள்ளையடிக்க போறாங்க. கொள்ளடிக்க வந்த நான் சொன்னேன், அப்போ கொள்ள அடிச்சிட வேண்டியதுதான். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்களை மக்களுக்கு காட்டுங்க. அப்படி காட்டி டோலக்பூர் மக்களை நீங்க தான் மகிழ்விக்கணும். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் டேலண்ட் ஷோல என்ன பண்றதுன்னு இப்பவே முடிவெடுத்தாச்சு. ரெடியா இருக்கோம். சொல்லிட்டு பாருங்க. எங்க போறீங்க? நாங்க ரெடி ஆயிட்டோம். மகாராஜா உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லிருக்காரு. அதாவது டேலண்ட் ஷோ நடக்கும்போது நீ ஒரு முக்கியமான விருந்தாளியா வரணுமா? கண்டிப்பா. சிவானி மற்றும் சுட்கியுடன் இந்த ஷோவை ஆரம்பிக்க போகிறோம். அவர்கள் ஆடப்போவது மிகவும் கடினமான பானை டான்ஸ் ஆட போறாங்க. அட, பானைகளை நல்லா ஒட்ட வச்சிருக்காங்கப்பா, அதனாலதான் கீழே விழ மாட்டேங்குது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷோவில் அடுத்து பங்கெடுத்துக் கொள்ள போவது டோலுவும் பாலுவும். ஏன்னா மிருகங்களை வேட்டையாட காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமா புலிய வேட்டையாட ஆசைப்பட்டாங்க. யானைய பிடிச்சிட்டு போக பார்த்தாங்க. புலி சொல்லிச்சு, வேட்டையாட ஒருத்தம் வரல, நிறைய பேர் வராங்க. யானை சொல்லிச்சாது, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கணும். வேட்டையாட வந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விரட்ட. டோலு போலு, நீங்க புலி மாதிரியா யானை மாதிரியா கத்துனீங்களே, அப்போ உண்மையிலேயே ரெண்டு மிருகங்களும் காட்டுல இருந்து இங்க வந்துருச்சுன்னு நினைச்சோம். ரொம்ப நன்றி. இப்போது வர போகிறார்கள் ராஜுவும். எனக்கும் தெரியாது. ஏனென்றால் ராஜகுமாரி இந்துமதி நமக்கு நிழல் மூலம் கதை படுதாவில். இல்ல
எல்லாரும் கேளுங்க. ஒரு பூனைக்குட்டி பாவம் தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே கிளி பறந்து போய் மத்த மிருகங்கள் கிட்ட இந்த செய்திய சொல்ல. இல்ல, எனக்கு அத பத்தி தெரியாது. கரடியும் அதேதான் சொல்லுச்சு. மானும் அததான் சொல்லுச்சு. அப்புறம் முயல் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடிச்சான். பூனைக்குட்டி பாவம் ஒரு பள்ளத்துல விழுந்திருந்துச்சு. பயந்து போயிருந்தது. முயல் பூனைக்குட்டிய பார்த்தது. உடனே பூனையை கூப்பிட்டது. பூனை உடனே தன்னோட கையை நீட்டி பூனைக்குட்டிய காப்பாத்திடுச்சு. நீங்கள் பார்த்தீர்களா? ஒவ்வொரு குழந்தையிடமும் தனித்திறமை, அதாவது டேலண்ட் உள்ளது. அதை அருமையாக வெளியே